அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நூலகத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்மளுடைய தமிழக அரசுடைய பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அழகான வினாடி வினா நிகழ்விற்கு இன்றைக்கு நான் அதை தொகுத்து வழங்குவதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நம்ம மாணவர்களுக்கு நம்மளோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருமே இந்த கொங்கு பெல்ட், இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள். ஸோ பேசிக்கலாக ஒரு சில விஷயங்களாவது நமக்கு நம்மை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படிங்கிற வகையில் நம்முடைய அரசு இவ்வளோ ஒரு அழகான ஒரு முனைப்பை எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறது உண்மையிலேயே உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கொங்கு வட்டார இலக்கியங்கள் அந்த இதில் அமைஞ்ச நம்மளுடைய வினாடி வினாவிற்கு 3 டீம் செலக்ட் ஆகி ஃபைனல் இதில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய ஆக்சுவலாக இப்போ கொங்கு காலேஜுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா சிறுவாணி ஆறு மாதிரி, அந்த எப்படி சிறுவாணி தண்ணி தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் படித்தோம். என்னோடய சீனியர் அக்கா இருக்காங்க. ஸோ அங்கே படிக்கும்போது பார்த்திங்கன்னா சிறுவாணி தண்ணியில் குளித்தா வெள்ளையாயிருவாங்கம்பாங்க. பட் அது எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகலை. அந்த சிறுவாணி ஆற்றோட தேன் மாதிரி தண்ணி எப்படி எல்லா இதுலேயும் ஓடுமோ அது மாதிரி இந்த கொங்கு கல்லூரியில் அந்த அரங்கத்துலேயும் சரி, அங்கே பாதியில் அங்கே இருக்கிற நிகழ்வுலேருந்து வர்றக்கு மனசே இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கேயும் சரி தமிழ் ஆறு தேன் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. சிறுவாணி ஆற்று தண்ணி மாதிரி நல்லா இனிமையாக நல்ல சுவையோடு அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும். நீங்கள்லாம் உண்மையிலேயே மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். இந்த மாதிரி நிகழ்வுகளையும் பெரிய பெரிய சான்றோர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவதற்கு உண்மையிலேயே நீங்கள்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே அதற்கு அனுமதி அளித்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் என்னோட நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய டீம்ஸ் 3 பேர் இருக்காங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரிவேணி சங்கமத்தோட நினைவின் பேரில் பார்த்தீங்கன்னா 3 அணிகளுக்கும் அழகான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பவானி டீம் எங்கே இருக்கீங்க? அடுத்தது காவேரி, அடுத்து அமிர்த நதி. இந்த மாணவர்களுக்கான வினாடி வினா நிகழ்வு தற்போது உங்கள் முன் அரங்கேற்றப்படுகின்றது. முதல் கேள்வி நான் கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் ஆடியன்ஸ் யாரும் பதில் சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து மார்க் கிடைக்காது, சரியா? அதனால் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னதையும் ஐயோ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது, ஏன்னா கொங்கு வட்டாரம் பற்றி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக பதிலை சொல்லி அவங்களுக்கு பாவம் மார்க் இல்லாமல் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ ஆர்வத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம், அதை நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா சில சுற்றுக்கள் நாங்கள் வச்சுருக்கோம். முதல் சுற்று ஊரும் சிறப்பும், அடுத்தது பொறுத்துக மேட்ச் தான், இது மாதிரி ஃபாலோயிங் மாதிரி ஒரு ஊர் அதில் இருக்கிற சிறப்பு அந்த மாதிரி பொருத்தணும். அடுத்தது நூலும் நூலாசிரியரும், அப்புறம் படம் பார்த்து பதில் சொல்கிறதுக்கு லேப்டாப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். பழமொழி, அப்புறம் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புறது, தொழில், உணவு, சடங்குகள், வழிபாடு அப்படிங்கிற பிரிவுகளின் கீழ் இந்த வினாடி வினா நடத்தப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஊரும் சிறப்பும். ரெடியாக இருக்கீங்களா கண்ணுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி டீம் பவானி டீமுக்கான கேள்வி. யாரோ தயவு செஞ்சு பதில் சொல்ல வேண்டாம். விஜயமங்கலம் தந்த காப்பிய கொடை. விஜயமங்கலம் தெரியும் இல்லையா, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது, மிக மிக புகழ்பெற்ற ஒரு ஊர். அந்த விஜயமங்கலம் தந்த காப்பிய கொடை எது? ஆப்ஷன்ஸ் சொல்லவா? நீலகேசி, பெருங்கதை, வளையாபதி, கம்பராமாயணம். ஒன்றும் இல்லை, பிபிடி போடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அதில் வச்சுருக்கோம். ஸோ அவங்க அதில் பார்த்துப்பாங்க.
கரெக்ட். மேம் பவானி டீம் சரியான பதில். அடுத்து நம்மளுடைய காவேரி டீம். இங்கே மைக் இருக்கா? ஓகே மேம், இதுக்கான ஆன்சருங்களா? பெருங்கதைங்க மேம், பெருங்கதை சரியான பதில். ஓ, தவறான பதில் மட்டும் சொல்லலான்னு நினச்சேன். இது உங்களுக்கு கேட்டிருக்கல, காது கேட்கல இல்லைங்களா? சரி, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்க மேம், வெரி குட் கண்ணுங்களா. வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காவேரி டீமுக்கு சரபங்கா நதி பாயும் இடம் எது? எந்த பகுதியில் சரபங்கா நதி பாயுது? ஆப்ஷன் சொல்கிறேன். நாமக்கல், ஈரோடு, கரூர், சேலம். டைம் லிமிட் இருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, சேலம். சேலம், சேலம் சரியான பதில். அடுத்து நம்முடைய அமிர்த நதிக்கான கேள்வி. ஆத்து பொள்ளாச்சி தந்த இலக்கிய மகன். ஆத்து பொள்ளாச்சி தந்த இலக்கிய மகன் யாரு? கவனிச்சிட்டிங்களா கண்ணுங்களா? அதான ஆப்ஷன்ஸ் வந்து நாராயணகவி, ரவீந்திரன், பாலசுப்ரமணியம், கவிக்கோ. ஆத்து பொள்ளாச்சி தந்த இலக்கிய மகன் நாராயணகவி, ரவீந்திரன், பாலசுப்ரமணியம், கவிக்கோ. அவருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கும், அதை சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பாலசுப்ரமணியம். ஆமாம், வெரி குட். பாலசுப்ரமணியம், கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாலசுப்ரமணியம் அது நம்மளை குழப்பறக்காக கொடுத்தது. வெரி குட். அடுத்து நம்மளுடைய முதல் அணி பவானி. முட்டை நகரம் எது? நான் தான் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் ஆகி தெரியும் எனக்கு இதை பண்ணுவீங்கன்னு. பார்த்தீங்களா, வேலை பண்ணுறீங்க. இது முட்டை வந்து பேசிக்கலாக நம்மளோட ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்குது. சாப்பாட்லேயும் சரி, பேப்பர்லேயும் சரி. ஸோ அதனால் நம்மளுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடுது இல்லையா? ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோவை. வெரி குட் கண்ணா. நாமக்கல். ரெண்டாவது நம்மளுடைய காவேரி டீம். தமிழகத்தின் மான்செஸ்டர் எது? இரு ஆப்ஷன் சொல்லிடு. எனக்கே டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இவ்வளோ பயங்கர பக்கா பிரில்லியண்ட்டாக இருந்தால் என்ன செய்கிறது? தமிழகத்துடைய மான்செஸ்டர். ஆப்ஷன்ஸ் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம். கோயம்புத்தூர். வெரி குட், வாழ்த்துக்கள் கண்ணா. அடுத்து நம்மளுடைய அமிர்த நதி அவங்களுக்கான கேள்வி. தொன்மையான தொழில் நகரம் எது? தொன்மையான தொழில் நகரம் எது அப்படிங்கிறக்கான உங்கள் கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுமணல், தாராபுரம், காங்கேயம், தகடூர். தொழிலெல்லாம் முதல்லிருந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பழங்காலத்து நகரம். கொடுமணல், தாராபுரம், காங்கேயம், தகடூர். தகடூர். தகடூர் தவறான பதில் கண்ணுங்களா. கொடுமணல். இப்போ அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதனால். அடுத்தது பொறுத்துக வருது. இளவரசன் சார் காமிச்சிடலாமா பொறுத்துக? இந்த முதல் சுற்று நிறைவடைந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பொறுத்துக சுற்று. ஸோ அதை சார் உங்களுக்கு காமிப்பாங்க. நான் ஆடியன்ஸ்க்கு வந்து என்னென்னங்கிறது சொல்லிடுறேன். பொறுத்துகளை நம்மளுடைய முதல் டீமுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா ஊரும் மலையும் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஊரில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அவினாஷி இந்த பக்கத்தில். ஆப்ஷன்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை,
குருந்தமலை, ஆனைமலை அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் இந்த ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லி பைக்லலாம் போவீங்கள்ல, பைக்லேயே போயிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் பாதிக்கு பாதி. இருந்தாலும் கொஞ்சம் அமைதி காத்து அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கொஸ்டினை கேட்கவா ஆன்சர் பண்ணுறீங்களா? ஒரு ஊராக கேட்கட்டுமா? சரி. பொள்ளாச்சி, ஆனைமலை. ஓகே. உடுமலைப்பேட்டை, திருமூர்த்திமலை. திருமூர்த்திமலை. அவினாஷி, குருந்தைமலை. குருந்தமலை. ஓகே. பொள்ளாச்சி ஆன்சர் சொல்லிடுறேன் உங்களுக்கும். பொள்ளாச்சி ஆனைமலை, உடுமலைப்பேட்டை திருமூர்த்திமலை, அவினாஷி குருந்தமலை. வெரி குட் பாயிண்ட். அடுத்து 2வது டீமுக்கானது ஊரும் மலையும். கோவை, பல்லடம், தாராபுரம், தென்சேரி மலை, ஊதியூர் மலை, ரத்னகிரி மலை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சாக்க குறை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இதை குறைங்க கொஞ்சம். எல்லாமே நம்ம கொங்கு வட்டார பகுதிகள் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்தான். இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையா? கண்ணு நீங்கள் அதில் பார்த்துட்டீங்களா கண்ணு லேப்டாப்பில்? கோவை, பல்லடம், தாராபுரம். இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் வந்து தென்சேரி மலை, ஊதியூர் மலை, ரத்னகிரி மலை. இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். நான் கேட்கட்டா? ரெடி ஆயிட்டிங்களா? ஓகே. கோவை, ரத்னகிரி மலைங்க. சரி, வெரி குட். கோவைனா ரத்னகிரி மலை. பல்லடம், இருங்க 3. பல்லடம், ஊதியூர் மலைங்க. தவறு. சரி. பல்லடம் வந்து தென்சேரி மலை, தாராபுரம் ஊதியூர் மலை. சரி, பரவாயில்ல. எனிவே வெரி குட் ட்ரை பண்ணதுக்கு. அடுத்த டீமுக்கு அமிர்த நதி டீம், உங்களுக்கான கேள்வி. அதே ஊரும் மலையும் அது பார்த்துக்கோங்க கண்ணுங்களா. பவானி, சேலம், திருச்செங்கோடு. பவானி, சேலம், திருச்செங்கோடு இந்த பக்கம் ஆப்ஷன்ஸு. இந்த பக்கம் மோரூர் மலை, ஊராட்சி கோட்டை மலை, சேர்வராயன் மலை. ஐயா ஏன் ஒய் இந்த டைம் கேர்ள்ஸு? அதான் நம்ம பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அப்படியே பஸ்ஸில் கிராஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ வண்டி வாகனங்களில் போகும்போது கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அதான் எக்ஸைட் ஆகுறீங்க. ஆகணும், ஏன்னா இது கொங்கு வட்டாரம் பற்றினது ஃபுல்லாக. நம்ம பகுதி, நம்ம ஊர், நம்ம மண். இருந்தாலும் இது அமிர்த நதிக்கான கேள்வி. டைம் போதுமா? நான் இப்போ இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். பவானி, ஊராட்சி கோட்டை மலை. ஊராட்சி கோட்டை மலை. வெரி குட். சேலம், மேரூர் மலை. சேலம் சேர்வராயன் மலை. கண்ணுங்களா, தவறான பதில். சேலம் சேர்வராயன் மலை, திருச்செங்கோடு மோரூர் மலை. ஓகே, வெரி குட், பரவாயில்ல. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்து பொறுத்துகவே தான், பட் இதில் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் மாறுது. இளவரசன் சார், இல்லை கேள்வி. நூலும் நூலாசிரியரும் ஆப்ஷன்ஸ் தான், ஓகேவா? ஸோ மலைக்கள்ளன் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ்: வாணிதாசன், கண்ணதாசன், முத்துலிங்கம், நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் வெரி குட் கண்ணுங்களா.
இல்லை நான் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருந்தீங்களா? இதுக்கும் முன்னாடியே சொல்லிடுவீங்கன்னு தான் ஆப்ஷன் சொல்லாமல் வெயிட் பண்ணேன். ஓகே, சூப்பர். அடுத்த டீம் கண்ணுங்களா. வணக்கம் வள்ளுவ நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ்: புலமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், பெருமாள் முருகன், பாலசுந்தரனார். வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற புக்கு ஆப்ஷன்ஸ் வந்து புலமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், பெருமாள் முருகன், பாலசுந்தரனார். ட்ரை பண்ணுங்க. இல்லைண்ணா ஏதாவது சொல்லுங்க. சொல்லு தங்கம், என்னவே பரிதாபமா பார்த்தா நான் என்ன பண்றது? சொல்லுடா தங்கம், ஆப்ஷன் ஏதோன்னு சொல்லுங்க. மேம் பாலசுந்தரம் கடைசியாக 4வது ஒன்று சொன்னீங்க. பாலசுந்தரனார் இல்லை கண்ணு, ஈரோடு தமிழன்பன். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் பார்த்து உங்களுக்குண்ணா. அடுத்தது அமிர்த நதி கொங்கு வட்டார சொல்லகராதி 2000. இதனுடைய நூல் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் வந்து புரிஞ்சுதா? கொங்கு வட்டார சொல்லகராதி 2000 அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிற்பி, தூரன், பெருமாள் முருகன், பாலசுந்தரனார். ஆப்ஷன்ஸ் இன்னொரு வாட்டியா? சிற்பி, தூரன், பெருமாள் முருகன், பாலசுந்தரனார். ட்ரை பண்ணி பாருங்க, சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லலைன்னா அந்த கொஷின்ஸ் வந்து டீமுக்கு பாஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பாஸ் பண்ணுறதான். பயங்கரமே ரொம்ப முதல்லையே நீங்கள்லாம் சொல்கிறேன்ட்டு இருந்தீங்களா? ஸோ உங்களில் யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் குட்டியா, சரியா? சொல்லுட தங்கம், டைம் ஓவர் ஆகுது, சொல்லுங்கள். சிற்பி, தூரன், பெருமாள் முருகன், பாலசுந்தரனார். இதில் யாருன்னு நினைக்கிறீங்க? சிற்பி. தவறான பதில் கண்ணு, பெருமாள் முருகன் தான் ஆன்சர். ஐயோ சாரி 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 சாரிடா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் ஒரு வாட்டி நான் பறிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வாட்டி ஏன்னா இப்போ லைனாக பண்ணிகிட்டே இருந்தேனா, ஸோ அது அப்படியே வந்து ஃப்ளோவில் வந்துருச்சு. அடுத்த கொஷினுக்கு மறக்காமல் உங்களை கேட்பேன், சாரி. சரியா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வாட்டி மறக்க மாட்டேன், சாரிங்ஜி. கொங்கு வேளிர் எழுதின நூல், நம்மளுடைய பவானி டீம். கொங்கு வேளிர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கொங்கு வேளிர் அவர் எழுதின நூல் இது. ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன்: பெரிய புராணம், உதயன குமார காவியம், பெருங்கதை, கொங்கு நாட்டு வரலாறு. அப்புறம் அந்த ஆப்ஷனை கட் பண்ணிடுவோம், பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம ஸ்கூலில் இன்ட்ரோடக்ஷன்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா? சரி, கொங்கு வேளிர் கொங்கு நாட்டு வரலாறு. யார் ஒருத்தர் சொன்னீங்கன்னா தான் தெரியும், உட்கார்ந்துட்டு சொன்னா எப்படி தெரியும்? வெரி குட். கண்ணா முன்னாடி வாடா தங்கம், பதில் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்தா எப்படி? மேம் நீங்க யாராவது கொடுங்க. பேர் என்னடா? காலேஜ் நவரசம் காலேஜ்ல இருந்து மெய்வழி. சரி போதும், உங்கள் காலேஜ் பேரே யாருக்கும் கேட்காத, அப்புறம் தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா. நவரசம் கல்லூரியிலேருந்து மெய்விழி அப்படிங்கிற பொண்ணு, இப்படி முன்னாடி வாங்க கண்ணு. மைவிழியா? சரி 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 விடுங்க, ஒரு சின்ன
ஸோ நிறைய பேர்த்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளெல்லாம் இருக்கும், பயம்லாம் இருக்கும் இல்லையா? அதை அந்த பேரியர்லாம் உடச்சிட்டு வெளியில் வரணும். இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் அங்கே கீழே கொடுக்கக்கூடிய சான்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாமளும் இங்கே ஸ்டேஜில் வந்து உட்காரலாம். ஓகேவா? சரி, அடுத்தது பே தூரன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா? அவர் எழுதிய நூல் கீழ்வரும் நூல்களில் எது அப்படிங்கிற கொஸ்டின் இது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய காவேரி நதிக்கா? ஓகே, பே தூரனுடைய நூல் எது அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர்ஸ் வந்து குழந்தை உள்ளம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, தைப்பாவை, தம்பிக்கு. ஆப்ஷன்ஸ் திரும்ப சொல்கிறேன். குழந்தை உள்ளம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, தைப்பாவை, தம்பிக்கு. இந்த 4 நூல்களில் தூரன் அவர்களுடைய நூல் எது? குழந்தை உள்ளம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, தைப்பாவை, தம்பிக்கு. சொல்லிருங்க ஏதாவது டக்குன்னு. நோ 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 நோ. அண்ணா டைம் போயிட்டே இருக்குடா, இன்னும் நிறைய சுற்றுக்கள் இருக்கு. சரி ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க டக்குன்னு. தைப்பாவை மேம். இல்லை தவறு கண்ணு. ஆனால் சொல்லி கொடுத்தவங்க அதை தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஆடியன்ஸ் சைடில் இருந்து ஒருத்தர், வெரி குட், வாங்க. குழந்தை உள்ளம் அப்படிங்கிறது ஆன்சர். மேம் நானே கொடுக்குறேன், யாராவது கெஸ்ட் யாராவது வந்து கொடுங்க. நீங்கள் வேற யாராச்சும் அண்ணா பேர் என்னடா? நந்தினி, நந்தினி தேவி ஃப்ரம் நவரசம். செகண்ட்ஸ். ஓகே, டைம் யாராச்சும் சொல்கிறீங்களா? சரி கண்ணுங்களா, உங்களுக்கு வந்து இப்போது டைம் லிமிட் பண்ணிக்கிறோம், 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். தெரிலனாலும் தெரியலன்னு சொல்லிடுங்க, இல்லை ட்ரை பண்ணுறதுனா ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகேவா? ஆனால் ஒன்று, இதுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்தவங்களும் அங்கேருந்து அந்த தைப்பாவை தப்பான ஆன்சர் தான் சொல்லி கொடுத்தீங்க. உங்களை பார்த்து பிட் அடிச்சாங்கன்னா அவங்க பாவம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம அமிர்த நதி டீம்க்கா இல்லையா? ஓகே, புகழ்பெற்ற தொல்காப்பிய உரையாசிரியர் யார்? உங்களுக்கான கேள்வி. புகழ்பெற்ற தொல்காப்பிய உரையாசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் சிற்பி, பாலசுந்தரனார், ராமலிங்கம், தூரன். சிற்பி, பாலசுந்தரனார், ராமலிங்கம், தூரன். டைம் 30 செகண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சிற்பி, பாலசுந்தரனார், ராமலிங்கம், தூரன். தூரன். தவறான பதில் கண்ணு. பாலசுந்தரனார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி மன்னிச்சுக்கோங்க, யாருக்காவது ஒரு புக்கு வந்திருக்கும், தெரியாமல் சொல்லிட்டேன், சாரியா. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் அப்படியே என்னை பார்த்து உங்களை நான் எப்படி வந்து எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணிக்கிறேன். இல்லைனா இப்படி கையை முன்னாடி சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே சங்கீதா மேம், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ. ஓகே, அடுத்த கேள்வி. படம் பார்த்து பதில் சொல்கிறது இளவரசன் சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு படம் உங்களுக்கு காட்டப்படும், அந்த படத்தில் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு பார்த்ததையுமே தெரிஞ்சிருச்சு, நான் ஒன்றும் கொஸ்டினே கேட்கல. சரி பரவாயில்ல. அந்த பிக்சர் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து எந்த ஊரோட சிறப்பு?
ஈரோட்டோட சிறப்பு காளமாட்டு சிலைன்னு சொல்லுவாங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து காவேரி டீம். படம் பார்த்து பதில் சொல்கிறது பார்த்துட்டிங்களா பிக்சரு? ஓகே, உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக சிரிக்கிறீங்க. இந்த கோயில் எந்த ஊருடைய சிறப்பு? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். வெரி குட், சூப்பர். ஆக மொத்தத்தில் இந்த ரவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல். அடுத்து நம்மளுடைய அமிர்த நதி டீமுக்கானது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களாடா பிக்சர்? ஒரு கோயில் தெரியும் பாருங்க. அதில் இந்த கோயில் வந்து எந்த ஊருடைய சிறப்பாக அமைகிறது? எந்த ஊரின் சிறப்பு இந்த கோயில்? தேர்ட்டி செகண்ட்ஸ். தெரியலையா கண்ணே? சரி பரவாயில்ல. வெரி குட். நீங்கள் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஆடியன்ஸ் பக்கம் திருப்புறோம். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க முன்னாடி வந்து கூட பார்க்கலாம். அம்மா, இதற்கான பதில் சொல்ல விரும்புகிறவங்க முன்னாடி வந்து கணினியில் இருக்கிற கூடிய அந்த படத்தை பார்த்து பதில் சொல்லுங்க. சின்னதாக தெரியும், பக்கத்தில் நல்லா தெரியும். இங்கே பாருங்க, டவுட் இருந்தால் அப்படியே பாருங்க அலங்காம. ஓகே, ஃபஸ்ட்டு யார் எந்திரிக்கிறீங்களோ அவங்க ஒரு 3 பேர் வாங்க. ஓகேவா? நிறைய வந்தீங்கனால க்ரௌட் ஆகும்ல. அவங்க சொல்லனா அப்புறம் அடுத்த ரவுண்டு கூட எழுப்பிக்கலாம். கிளார் அடிக்குதா? ஊர் பேரா? ஓடிருங்க. என்னடா அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க? தெரியுதா இல்லையா? ஆனால் டைம் போயிடும். சரி, இப்போ வரவங்களோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சு வந்தாலும் டைம் நம்மளது ரொம்ப போயிட்டே இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கு கண்ணுங்களா. சரி, அமிர்த நதி பாருங்க, யாருக்குமே தெரியல. அதனால நீங்கள் தெரியலன்னு வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் டஃப்பான கேள்வி போல இருக்கு. ஆனால் இது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச இதுதான். இல்லடா தங்கம். விஜயமங்கலத்தில் இருக்கக்கூடிய சமணர் கோயில். சரி, ஊர் பேரெல்லாம் வேண்டாமா? ஊர் பேரெல்லாம் ஓகே. சரி, ஓகே. சரி, வா. கண்ணா கௌதம் ஃப்ரம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. அடுத்தும் ஒரு பெரிய மனிதருடைய ஒரு புகைப்படம் அதில் இருக்கும். அந்த படத்தை பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு தொல்லியல் அறிஞர். இவருடைய பெயர் என்ன? ஒருத்தரோட பிக்சரை உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு கொங்கு நாட்டுடைய தொல்லியல் அறிஞர், நம்ம பகுதியை சார்ந்தவர் தான். அவருடைய பெயர் என்ன? இல்லை, புலவர் சேர். ஐயோ, புலவர் சேர் ஆசு. நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஆனால் இதுக்கு ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி டைம் எடுக்குதுங்க மேம். அப்போ நம்ம சொல்லிடலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வாட்டி வேணால் சங்கீதா மேம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புலவர் சே ராசு என்பது தான் சரியான பதில். அடுத்து நம்மளுடைய பவானி டீமுக்கான காவேரி டீமுக்கான கேள்வி. அதில் ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் இல்லையா, தெரியுதா கண்ணு? இவர் ஒரு காந்திய கவிஞர். காந்திய கவிஞரின் இயற்பெயர் என்ன? மேம் டைம் பார்க்குறீங்களா உமா மேம்? நேரம் முடிஞ்சது மேடம். அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவடையும். ஆடியன்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறனா கூட பண்ணுங்க. வெரி குட். வே ராமலிங்கம் வாங்க கண்ணு. கி தீபா நவரசம் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. அடுத்து அமிர்த நதி டீமுக்கான கேள்வி. நீங்கள் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க அதில் புகைப்படத்தில். இந்த நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்த நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது? ஓடாநிலை சங்ககிரி, அந்த ஓடாநிலை அரச்சலூர் அந்த இது. சரியான பதில். அடுத்து இது வந்து பழமொழி சுற்று. பழமொழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறது. மேக்ஸிமம் நீங்கள் கேள்விப்பட்ட பழமொழிகளாகத்தான் இருக்கு. நம்ம பவானி டீமுக்கானது இளைத்தவனுக்கு டேஷ், கொளுத்தவனுக்கு டேஷ். அது நல்லா தெரியும். இல்லை ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சொல்லணுமா இல்லை நீங்களே சொல்லிடுவீங்களா ஆன்சரு? சொல்லட்டுமா? எதுக்கு? சரி, எள்ளு கொள்ளு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் கொள்ளு எள்ளு. மூணாவது ஆப்ஷன் இனிப்பு காரம். நாலாவது ஆப்ஷன் காரம் இனிப்பு. எள்ளு கொள்ளு. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. வெரி குட், சரியான பதில். அடுத்து நம்முடைய இரண்டாவது அணிக்கான கேள்வி. ஆடி காத்துல டேஷும் மிதக்கும். எக்ஸைட்மெண்ட் வேண்டாம். ஆடி காத்துல டேஷும் மிதக்கும். ஆப்ஷன்ஸ் மலை, செக்கு, பாறை, அம்மி. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும். வெரி குட். ஓகே, சரியான பதில். அடுத்து நம்முடைய அமிர்த நதி டீம். டேஷ் ஓட வாழை நடனம். இருங்க ஆப்ஷன் சொல்லிடுறேன். தேரு, வாத்து, வண்டி, காளை. வண்டியோட வாழை நடனம். சரியான பதில். வெரி குட். அடுத்து வேளாண் கருவிகள் குறித்தது. விடுபட்ட சொற்களை இதில் நிரப்பணும். இதுக்கு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், லேப்டாப்பில் பார்த்துக்கலாம். ஒரு டேஷ் போட்டுட்டு இது வந்து 3 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் அதில் இல்லாமல் இருக்கும். கா இம் அப்படிங்கிற 2வது 3வது சொல் இருக்குது. கம் முன்னாடி எதை போட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம போட வேண்டிய அந்த முதல் எழுத்துக்களுக்கான ஆப்ஷன் நூ, பா, தா, சு. சாரி, சா. நூ, பா, தா, சா. இந்த பக்கம் கம் இருக்கு. வேளாண் கருவிகள் பற்றினது. ஸோ அது நீங்கள் அதை அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. கம் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கு. முன்னாடி ஒரே ஒரு லெட்டர் போட்டு அதை ஃபில் பண்ணணும். நூ, பா,
தா சா. பகம். நுகம். நுகம் என்பது மிகச் சரியான பதில். வெரி குட். அடுத்து நம்முடைய இரண்டாவது அணிக்கான கேள்வி. கா ஒரு டேஷ் போட்டு லை, லட்டுக்கு வரலாம். கா டேஷ் லை, இடையில வர்ற அந்த எழுத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன். டா மா தா வா. டா மா தா வா. கலை இருக்குது, சென்டரில் வந்து ஒரு வேளாண் கருவி. ஆன் பண்ணிக்கோங்க. கவலை. கமலை, அது ஆக்சுவலாக வலை இல்லை, வா இல்லை, காமா போடணும். அப்போ அது தவறான பதில். ஏன் மறுபடியும் மைக் அங்கேயே போகுது இருக்கா? ஓகே ஓகே, வெரி குட். அடுத்து உங்களுக்கான அமிர்த நதிக்கான கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து டேஷ், முதல் வார்த்தைக்கானது டேஷ், விடுபட்ட இடமா இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து டம்மு, டா இம்னு இருக்குது. ஓகேவா? முன்னாடி லெட்டர் போட்டு நீங்கள் அந்த டம்மை ஃபில் பண்ணணும். ஆனால் அது வந்து வேளாண் கருவி சம்மந்தப்பட்டதாக வரணும். ஸோ அந்த முன்னாடிக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப த வா கா. ப த வா கா. வடம். 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 வெரி குட். பரவாயில்லைங்க மேம், எல்லாருமே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கோங்க மேம், நோ ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கருவிகள் பற்றின ஒரு ரவுண்டு. ஏன்னா இதெல்லாமே நம்மளுக்கு, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க, கொங்கு வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விவசாயத்தோட மேக்ஸிமம் சம்மந்தப்பட்டவங்க தான் இல்லையா? அதனால் எல்லாமே நம்மளுடைய பேசிக் அடிப்படை பற்றி தான் எல்லாமே வருது. ஸோ தொழிற்கருவிகள் பற்றின ஒரு ரவுண்டு. அதில் முதல் கேள்வி நம்ம டீமுக்கு இல்லையா, நீர் இறைப்பு தொடர்புள்ள கருவியை இதில் தேர்வு செய்யணும். நீர் இறைப்பு தொடர்புள்ள கருவி. ஆப்ஷன்ஸ் கொத்து, ஊசிக்கால், வாரி, களம். வாரி. வாரி என்பது தவறான பதில். ஊசிக்கால் என்பது தான் சரியான பதில். ஆடியன்ஸை கேட்கணும். சரி, வேண்டாமாங்க மேம். ஓகே தங்கம், சாரி டைம் ஆயிரும் அப்படிங்கிறனால இப்போ வேண்டாங்கிறாங்க, இன்னும் கேள்விகள் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம இரண்டாவது அணிக்கு ஆயுதப்பட்டறை தொடர்பான கருவியை தேர்வு செய்க. ஆப்ஷன் சொல்கிறேன். ஆயுதப்பட்டறை தொடர்பானது ஆப்ஷன் சொல்கிறேன். துருத்தி, இரும்பு, பஞ்சு, அரிவாள். அரிவாள். கண்ணா, துருத்தி அதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. சரியா? உலைக்களத்தில் பார்த்துருக்கீங்கல்ல. சரி, தவறான பதில். அடுத்தது அமிர்த நதி. நெல் அறுவடை தொழில் கருவி எது? கத்தி, கருக்கருவாள், சீவி, ரம்பம். ஷாக்கக்குறை ஷாக்கக்குறை. ஆப்ஷன் சொன்ன ஒரு வாட்டியா? ஓகே. கத்தி, கருக்கருவாள், சீவி, ரம்பம். டேய் இப்போதான்டா சொன்ன நம்மளாம் விவசாயம். வெரி குட், சூப்பர். கருக்கருவாள் என்பது மிகச்சரியான பதில். அடுத்து முதல் டீமுக்கான கேள்வி. இது வந்து இனி உணவுகள் பற்றின ஒரு சின்ன ரவுண்டு வரப்போகுது. கொங்கு நாட்டுடைய, நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச டாபிக் இல்லையா? ஸோ கொங்கு நாட்டில் ரொம்ப சிறப்பான உணவு, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் உணவு இது. அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து தக்காளி சோறு, தயிர் சோறு, ஐயோ சொல்லாதீங்க, அரிசியும் பருப்பு சோறு, அடுத்தது கறி சோறு. ஐயோ இதை யோசிக்கிறானே. அரிசியும் பருப்பு. வெரி குட். அரிசியும் பருப்பு சோறு என்பது ரொம்ப அருமையான பதில், கரெக்டான பதில். அடுத்த ரெண்டாவது டீம். கொங்கு நாட்டு இனிப்பு பலகாரம் எது? கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரம். ஆப்ஷன்ஸ் தேன்குழல் முறுக்கு, கச்சாயம்,
தேன் மிட்டாய், பால்கோவா. கச்சாயம். வெரி குட். இப்படியே எல்லா கேள்வியும் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல. ஆமாம், ஜாலியாக இருக்கு. அடுத்தது, கொங்கு நாட்டில் பிரசித்தி பெற்ற முதன்மையான சிறுதானிய உணவு எது? ஓகேவா? இவங்க ஏங்க மேம் எங்களுக்கு வரும்போது மட்டும் இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஆப்ஷன் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது தானா? ஈஸி தான். கூழ், களி, கம்மஞ்சோறு, தெனமாவு. மேம் ஆப்ஷன். ஆப்ஷன்ஸ் எகைன் அப்படின்னா கூழ், களி, கம்பஞ்சோறு, தினை மாவு. மேம் ஃபோர்த் ஆப்ஷன் தென்னை மாவு. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன என்றால் தினை மாவு. தினை மாவு. தவறான பதில். கம்மஞ்சோறு கண்ணு. கம்மஞ்சோறு என்பதுதான் சரியான பதில். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, சடங்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு சுற்று. அதில் முதல் கேள்வி, குழந்தை பேற்றில் தொடர்புடைய சடங்கு எது? ரொம்ப சந்தோஷமாகறாங்களே. சரி, அதுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன். ஊர் அழைத்தல், ஊர் அழைத்தல், இணைச்சீர், நலுங்கு, வீடு புகுதல். ஆப்ஷன்ஸா? ஊர் அழைத்தல், இணைச்சீர், நலுங்கு, வீடு புகுதல். நலுங்கு. இல்லை, அது வீடு புகுதல் என்பதுதான் சரியான பதில். அடுத்தது ரெண்டாவது டீம். அருமைக்காரர், அருமைக்காரர் அப்படின்னு வந்து பண்ணுவாங்களே, அருமைக்காரர் எந்த நிகழ்வுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன்ஸ் சொல்லிடாதீங்க. பிறப்பு, மஞ்சள் நீராட்டு, திருமணம், வளைகாப்பு. ஐ, இதெல்லாம் கொங்கு வட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயங்கள். ஆப்ஷன்ஸ் மட்டும். பிறப்பு, மஞ்சள் நீராட்டு, திருமணம், வளைகாப்பு. மஞ்சள் நீராட்டு. திருமணம் என்பதுதான் சரியான பதில். இதெல்லாமே நம்மளோட நெருங்கிய தொடர்புடைய வாழ்வியல் சடங்குகள். ஓகேவா? சரி, அடுத்தது நம்மளுடைய மூணாவது டீமுக்கான கேள்வி. நெய்ப்பந்தம் கேள்விப்பட்டிருப்போம். நெய்ப்பந்தம் என்பது எந்த சடங்குடன் தொடர்புடையது? சொல்லாதீங்க. பிறப்பு, வளைகாப்பு, திருமணம், இறப்பு. 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 சரி, சரியான பதில். இறப்பு என்பது சரியான பதில். அடுத்தது தெய்வங்கள் குறித்த ஒரு சுற்று. தாரமங்கலத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் இது எல்லாத்துக்கும் தெரியும், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இப்போ வந்து ஆப்ஷன் சொல்கிறேன். கைலாசநாதர், நஞ்சுண்டேஸ்வரர், மகுடேஸ்வரர், சித்தேஸ்வரர். தாரமங்கலத்தில் சித்தேஸ்வரர். கைலாசநாதர் கோவில். ஸோ அது தவறான பதில் அவங்க சொன்னது. கைலாசநாதர் என்பது சரியான பதில். அடுத்து இரண்டாவது டீமுக்கான கேள்வி. திருமுக்கூடல் என்று அழைக்கப்படும் தேவார பாடல் பெற்ற தலம் எது? திருமுக்கூடல் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: திருச்செங்கோடு, கரூர், பவானி, பழனி. இந்த இடத்துல ரொம்ப கண்டிப்பாக ஜிப் போட்டுக்கணும். பவானி. வெரி குட். ஏன்னா நம்ம பேரே அப்படி தான் வச்சோம் இல்லையா, அதனால தான் கண்டிப்பாக ஜிப்பப் பண்ணணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நட்டாற்றீஸ்வரர். ஐயோ சொல்லிடாதீங்க, எனக்கு கேள்வி கேட்குறக்கே பயமாக இருக்குது. வாயை மூடுறக்குள்ளே ஆன்சர் சொல்லிடுறீங்க. ஆனால் அதுலேயும் சிலது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நம்மளுக்கு பேசிக்லாம் தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த கொங்கு வட்டாரம் பற்றின பேசிக் நாலேஜாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றுக்கள் வைத்தது. ஸோ நட்டாட்டீஸ்வரர் கோயில் எந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து நொய்யல், காவிரி, சிறுவாணி, அமராவதி. காவிரி. வெரி குட் ரக்கண்ணா. காவிரி என்பது மிகச் சரியான பதில். இப்போ அனைத்து கேள்விகளும் நிறைவு பெற்றது. மேடம் அங்கே மார்க் போட்டுட்ருக்காங்க, யார் யார் எவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற முறையில்.
ஸோ முதலிடம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு ஓரிரு சில மணித்துளிகளில் உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லிடுறோம். ரெடி ஆயிடுச்சா? சரி, இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய இந்த வினாடி வினா நிகழ்வுடைய ரிசல்ட் இப்போ சொல்ல போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 6 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 3ஆம் இடத்தில் இருக்கிறது காவேரி டீம். காவேரி எங்க காமிச்சிருங்க. ஓகே, அடுத்தபடியாக இவங்களுக்கு சந்தோஷம் அப்பா அப்படின்ட்டு நம்மளோட அமிர்த நதி டீம் 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. குட்டா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் அது சொல்லாமே தெரிஞ்சிருக்கும், 8 கேள்விகளுக்கு எல்லாம் ஒன்னொன்று தான் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா. ஸோ 8 கேள்விகளுக்கு சரியான விடை சொல்லி நம்மளுடைய பவானி டீம் முதலிடத்தை பிடிக்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.